நான் வந்து ஜெரிக்கோ. நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நம்ம வேலைக்கு நம்ம படிச்சு முடிச்ச உடனே நெறைய இது ட்ரை பண்ணுவோம். அந்த மாரி சேலரிய பார்த்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த மாரிலாம் நெறைய மாடல்லாம் நம்ம எப்படியாவது வேலையில பைசா கிடைச்சிராதான்னு சொல்லி சேருவோம். அதே மாரி நாங்களும் ஒருக்கா ஒரு இடத்துல சேர்ந்து அவங்க பைசாயும் எடுத்துட்டு ஏமாந்து எல்லாம் போயாச்சு. அதனால பைசா கட்டுற இடத்துல சேரவே முடியாதுன்னு ஒரு முடிவோடி சென்னை கிளம்பி வந்தோம். வந்துட்டு அங்க இங்கன்னு ஏறி இறங்கி பார்க்க சில நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. நம்ம அதனால கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஐடிலேயே தேடிட்டு இருந்தேன். ஆனால் ஐடியில் இப்போ வந்து வாக்கினை விட ஆன்லைன் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் கூடுதல் வச்சுட்டா. அதனால நமக்கு இப்போ ஒன்றும் வராது. நமக்கு கம்யூனிகேஷனில் இங்கிலீஷ்லலாம் நல்லா அடியாக இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். கம்யூனிகேஷனால அவங்களே போயிடும். அந்த மாதிரி அலைஞ்சி எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்த ஒரு சார் வந்து இங்கே ஜெயம் சிஎன்சியை ரெக்கமெண்ட் பண்ணாவ. நாங்கள் எப்படியும் இருக்கும் இதே மாதிரி ஒரு கம்பெனி தான் சொல்லிட்டு வந்தோம். இங்கே வேலைன்னு சொல்லி வந்தோம். அவங்க என்னவா இங்கே பிளேஸ்மெண்ட் நாங்கள் எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிலேயபிளாக நம்மளுக்கு ஒரு வேலையை தேடி வந்தவங்களுக்கு பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு வேலை எடுத்து தந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் இப்படி கிடச்சிடும். இந்த ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த வேலையில் இருங்க. அதுக்கு அடுத்து நாங்கள் உங்கள் ஐடி ஃபீல்டில் ஓப்பனிங் வரோம். அப்போ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏற்றி விட்றேன் அப்படின்னு ஒரு கன்ஃபார்மாக ஒரு நம்பிக்கை தகுந்த மாதிரி நமக்கு நல்ல சப்போர்ட்லாம் பண்ணாவ. அதனால் இதே மாதிரி ஒன்றும் தெரியாமல் வரவங்களுக்கு ஜேஎம்சிஎன்சி வந்து ஒரு குட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன்.